ஹாய் கைஸ், மாசி மகத்துக்கு எங்கள் ஊரில் கபடி மேட்ச் தான் வச்சுருந்தாங்க. அதை பார்க்க தான் நானே எங்கள் அண்ணா அண்ணிலாம் கிளம்பி போயிருந்தோம். இந்த மேட்ச் வந்து சாட்டர்டே நைட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 10:30க்கு மேலே தான் போயிருந்தோம். மேட்ச் வந்து லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் கூட்டம் வந்து அவ்வளோ இல்லை. ஒரு 10 o'clock 11 o'clockலாம் நிறைய பேர் இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. எங்களுக்கு கபடி மேட்ச்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் உட்காந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ரோலேயே நாங்கள் வந்து சேர் பிடிச்சி உக்காந்துட்டோம். சாட்டர்டே மேட்ச் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. டீம்ஸுமே அவ்வளோ வரல. சாட்டர்டே வந்து ஒரு 6-7 டீம் தான் வந்திருக்கும். அந்த 6-7 டீம் கூட மேட்ச் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும் போது ஏதோ சண்டே ஆகிடுச்சு. எந்த ஊரில் மேட்ச் வச்சாலுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சண்டை வரும். அது சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அன்றைக்கி சண்டை வந்ததுனால அன்றைக்கி டே ஒரு மேட்ச் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து 3:30க்கு தான் வந்துட்டு மேட்ச் பார்க்க வந்திருந்தோம். மார்னிங் ஃபுல்லாக மேட்ச் நடந்திருக்கு, ஆனால் நாங்கள் வரல. ஒரு ஈவினிங்காக தான் சிண்டுவை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். மேட்ச் பார்த்துட்டே இருக்கும்போது எங்கள் அண்ணன் சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. அதை சாப்பிட்டுட்டே நானும் எங்கள் அண்ணன் பொண்ணும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சண்டே மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய டஃப் டீம்லாம் வந்து இருந்துச்சு. எந்த டீம் வின் பண்ணோன்னு ஒரு கெஸ் பண்ணவே முடியல. எல்லா டீமுமே டஃப் ஃபைட் கொடுத்து சூப்பராக மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஊர் டீம் விளையாடும் போது சில போலீஸ்லாம் வந்திருந்தாங்க. கட்சிக்காரங்க நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணாங்க. அவங்களாம் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. ஊர் டீம் வந்து 2 டீம் போட்டிருந்தாங்க. மேட்ச் முடிய லேட் ஆகுன்றதுனால நாங்கள் வரும்போதே ஸ்வெட்டர்லாம் மாட்டிட்டு வந்திருந்தோம். ஏன்னா பீச் கிட்டே இருக்கிறதுனால அந்த காற்றுல செம்மையாக குளிருச்சு. புதுப்பட்டினம் டீமில் என் அக்கா பையன் வந்து விளையாடி இருந்தான். அவனோட டீம் தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் நைட் சாப்பிடாததுனால எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. சாப்பிட்டுட்டே நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி புதுப்பட்டினம் டீமும் ஃபைனலுக்கு வந்துடுச்சு. ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes பிரேக் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் மேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கணேஷ் இவர் தான் போலீஸு. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கே இவர் தான் காரணம். ஃபைனல் மேட்ச் வந்து கொஞ்சம் சின்சியராக தான் போச்சு. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. 2 டீமுமே ஈக்குவலாக தான் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கடைசியில் வந்துட்டு புதுப்பட்டினம் டீம் வந்து செகண்ட் ப்ரைஸ் எடுத்துச்சு. ப்ரைஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் தூக்கம் வர மாதிரி இருந்ததுனால வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.